சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது வழக்கம் போல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து விடியா அரசு அராஜகம். மக்கள் பிரச்சனையை கேள்வியாக எழுப்பினால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்ட வேண்டும் என கேட்கும்போது அதற்கு சாத்தியம் இல்லை என எப்படி கூற முடியும்? பெரும்பாலான திட்டங்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில்தான் கிராமப்புறங்களில் கிராமப்புற இணைப்பு சாலைகள் திட்டம் கொண்டுவரப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை மீதான மானிய கோரிக்கை விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்த இளைஞர் அடித்து கொலை. திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. போதைப் பொருட்கள் இளைஞர்களை எவ்வளவு கொடூரமான வகையில் சீரழிக்கின்றன என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விளம்பர ஷூட்டிங்கில் வந்து போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று வசனம் பேசினால் மட்டும் போதாது. ஸ்டாலின் போதைப்பொருள் புழங்குவதை ஒழிக்க வேண்டும். இளைஞர் கொலையில் தொடர்புடையோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை ஆதாய நோக்கத்துடன் தரமற்ற முறையில் செய்து வருவதை கண்டும் காணாமல் இருக்கும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். ஏப்ரல் 4ஆம் தேதி அதிமுக மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கோவையில் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த வாய்ப்பேச முடியாத 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடைபெற்ற கொடூரம். தொடர்ந்து பாலியல் தொல்லைக்கு உள்ளாகும் சிறுமிகளின் கதறல் சத்தம் அப்பா ஸ்டாலினுக்கு கேட்கவில்லையா என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே கர்ப்பமான 17 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கூலி தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே சொத்து தகராறில் தந்தையை மகன் வெட்டி கொன்ற காவல் நிலையத்தில் சரண். திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளில் 21 என்கவுண்டர் கொலைகள் நடந்ததாக புகார். தமிழகத்தில் கூலிப்படையினரால் நிகழ்த்தப்படும் கொலைகள் அதிகரித்து வருவதும் காவல்துறையால் என்கவுண்டர் செய்வதும் தான் திராவிட மாடலா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. 3 சக்கர வாகனம் வழங்க வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி பூச்சிக்கொல்லி மருந்து அருந்தி தற்கொலை முயற்சி. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் மாற்றுத்திறனாளியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லக்கூட ஆம்புலன்ஸ் வாகனம் வரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ஹவுரா விரைவு ரயில் கொண்டுவரப்பட்ட 7 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டையில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க 3 கார்களில் கொண்டுவரப்பட்ட 210 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே போதையில் இளைஞர்கள் வாகனங்களை வழிமறித்து ரகளில் ஈடுபட்ட அவலம். இளைஞர்களை போதையிலேயே வைத்து சீரழித்து வரும் திராவிட மாடல் ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கடத்தி வரப்பட்ட 400 கிலோ குட்காவுடன் 3 பேர் சிக்கினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்ட நிலையில் 3 லட்சம் ரொக்கமும் பறிமுதல். இ பாஸ் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்டத்தில் இன்று கடை அடைப்பு. இ பாஸால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புகார். சென்னை மணலியில் செயல்படும் குப்பை மின் நிலையத்திலிருந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு அதிகமான அபாயகரமான நச்சுகள் வெளியேறுவது ஆய்வில் கண்டுபிடிப்பு. புற்றுநோய் ஏற்படுத்தும் உலோக மாசுகள் அதிக அளவில் வெளியிடப்படும் நிலையில் அந்த பகுதியில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உடல்நலம் பாதிக்கப்படும் அபாயம். மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ள குப்பை மின் நிலையத்தை உடனடியாக மூட வேண்டும் என மணலி பகுதி மக்கள் வலியுறுத்தல். வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாநில அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பான குப்பை மேலாண்மை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட சீன பூண்டு விற்பனை நடைபெறுவதாக அதிர்ச்சி தகவல். சீன பூண்டிற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் குறைந்த விலையில் சந்தையில் கிடைப்பதால் உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். சென்னையிலிருந்து கொல்கத்தாவுக்கு ஏசிகளை எடுத்துச் சென்ற கண்டெய்னர் லாரியை கடத்தி பதுக்கி வைத்திருந்த விவகாரத்தில் திமுக பிரமுகர் உட்பட 6 பேர் சிக்கினர். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் திமுக பிரமுகர்களே சட்டவிரோத சம்பவங்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் ஸ்டாலின் அரசின் தகர டப்பா பேருந்து நடுவழியில் டயர் வெடித்து பழுதாகி நின்றதால் பயணிகள் மணிக்கணக்கில் பரிதவித்த அவலம். காலாவதியான பேருந்துகளை காய்லான் கடைகளுக்கு அனுப்பாமல் தங்கள் உயிரோடு விளையாடுவதை ஸ்டாலின் அரசு எப்போதுதான் நிறுத்தப் போகிறது என பயணிகள் ஆதங்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மூதாட்டி மீது மிளகாய் பொடி தூவி கட்டையால் தாக்கி 5 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அனுமதியில்லாத மதுபான பாரில் 24 மணி நேரமும் மது கிடைக்கும் என பார் ஊழியர் கூறும் வீடியோ வெளியீடு. கல்லா கட்டுவதிலேயே குறிக்கோளாக இருக்கும் விடியா திமுக ஆட்சியில் 10 ரூபாய் அமைச்சர் பாலாஜி இது குறித்து என்ன சொல்லப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி. எத்தனை மணி நேரம் இருக்குங்க? சரி வரலாம். சரி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம். அலுவலக உதவியாளர்களுக்கு இணையாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கோஷம். திமுக அரசின் டாஸ்மாக் ஊழல் வழக்கு விசாரணை சட்டப்பூர்வமானது, தனியுரிமை மீறல் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில். சென்னை கொளத்தூர் அருகே முதியவரை துரத்தி கடிக்கும் ராட் வீலர். வதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் நாயின் உரிமையாளர் மீது விடியா அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி.
ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் வரும் 4, 5, 6 ஆகிய 3 தேதிகளில் கடலில் மீன்பிடிக்க தடை. பிரதமர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக கடலில் மீன்பிடிக்க தடை என அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவுக்கு முன்பாக கோவில் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்ற நோன்பு சாட்டுதல் நிகழ்ச்சி. அம்மனிடம் அனுமதி கேட்கப்பட்டு திருவிழா நிகழ்வுகள் குறித்து முறைப்படி அறிவிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் மாநில தகவல் ஆணையத்தின் நிலுவையில் உள்ள முறைகேடுகள் 21,657 44,906 அதிகரித்த அவலம். தகவல் உரிமை ஆணையம் முறையாக செயல்படாததால் மக்கள் வரிப்பணம் லட்சக்கணக்கில் அபராதம் கட்டப்பட்ட அவலமும் அரங்கேறியுள்ள அதிர்ச்சி தகவல். கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மக்களவையில் 542 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் என்டிஏ கூட்டணிக்கு 293 உறுப்பினர்கள் இருப்பதால் மசோதா நிறைவேறும் வாய்ப்பு அதிகம். நாடு முழுவதும் 25 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 13,000 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டில் மட்டும் 157.68 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தகவல். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 97 லட்சம் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. அவதூறான தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு புகார்களின் அடிப்படையில் கணக்குகள் முடக்கப்பட்டதாக வாட்ஸ்அப் நிறுவனம் தகவல். மலேசியாவில் எரிவாயு குழாய் வெடித்ததில் மிகப்பெரிய அளவில் தீ விபத்து. விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் தீக்காயம் அடைந்த நிலையில் 49 வீடுகள் சேதமடைந்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். ஐஸ்லாந்தில் வெடித்து சிதறும் எரிமலை. பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் அவசரமாக வெளியேற்றம். ஆப்பிரிக்க நாடான கானாவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியின் போது உயிரிழந்த